செய்ய முடியுமோ அதை செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். பார்க்கிறோம் சகோதரர்களே, ரமதானுடைய காலம் வந்துவிட்டால் 2 மணிக்கு எழும்பி இரவு தொழுகை தொழுகிறோம். சந்தோஷம் சந்தோஷம். அல்லாஹ் சந்தோஷப்படுவான் எப்பொழுது தெரியுமா? நீங்கள் ரமதானுடைய காலத்தில் 2 மணிக்கு எழும்பி தொழுத தொழுகை உங்களிடத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ரமலான் முடிந்த பிறகு சுபகுடைய பாங்குக்கு முன்னால் எழும்பி இரவு தொழுகை தொழுகிற மனிதனாக மாற்ற வேண்டும். இதுதான் படைத்தவன் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும். இல்லை, ரமலானுடைய காலத்தில் நின்று வணங்கினோம், ரமலான் முடிந்த பிறகு சுபகும் இல்லையா, அல்லாஹ் சந்தோஷப்படுவானா? இந்த வணக்கம் அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்துமா? அதனால நபிகளால் சொன்னாங்க, உங்களால எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்து கொள்ளுங்கள். ஓய்வா இருக்கிறோம், ரெஸ்டா இருக்கிறோம், லீவ் சீசன், அதனால கூட செஞ்சு போட்டு அடுத்த நாள்ல ஒன்றும் இல்லாம ஆவிடாதீங்க. அதனால நபிகளால் சொல்றாங்க, உங்களால தொடர்ந்து எதை செய்ய முடியுமோ அதை மாத்திரம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரர்களே, புகாரியில் 6865 ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமான அமல் எது தெரியுமா? கானா ஹப்புல் அமலி இலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு விருப்பமான அமல் அல்லதி யுதாவமு அலைஹி. சொன்னார்கள், எந்த வணக்க வழிபாடுகளில் தொடர்ச்சியாக இருப்பார்களோ, எந்த வணக்க வழிபாடுகளை விடுபடாமல் செய்வார்களோ அதுதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு விருப்பமான அமல் என்று ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் உலகத்திலே வாழ்வது எங்களுடைய விருப்பத்துக்கா, எங்களுடைய ஆசைக்கா? இல்லை. இப்படித்தானே ஒரு முஸ்லிம் ஒரு மூமினை பொறுத்தவரையில் தனக்காக வாழ்பவன் அல்ல, தன்னுடைய விருப்பத்துக்காக வாழ்பவன் அல்ல, தன்னுடைய மனோ இச்சைக்காக வாழ்பவன் அல்ல ஒரு உண்மையான மூமின். அதற்கு மாறாக அல்லாஹ்வுடைய விருப்பம் ஏதோ அந்த விருப்பத்துக்காக வாழ்பவன் தான் மூமின். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எது விருப்பமோ அந்த விருப்பத்துக்காக வாழ்பவன் தான் ஒரு முஸ்லிம். என்றால் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதும் தொடர்ச்சியாக செய்யப்படுகிற அமல், அல்லாஹ்வுடைய